ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு மிளகா மட்டும் தான் இதுக்கு காரம். ஆனால் இதுவே அவ்வளோ எம்மியாக இருக்குது. நீங்கள் என்ன மசாலா போட்டு வச்சாலுமே, எந்த ஹோட்டலில் சாம்பார் வாங்கினாலுமே இந்த டேஸ்ட்க்கு வராதுன்னு தான் என்னோட இது. நீங்களுமே அது பண்ணி நிறைய பேர் பண்ணுவீங்க. அது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த சாம்பார் தான். நான் இது இன்றைக்கி என்ன பண்ணுறேன்றதை அப்படியே காட்டிகிட்டே உங்ககிட்ட பேசுகிறேன். வீடியோஸில் ஏதாவது இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிக்காக இருந்தால் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படி தான் இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் ஷேர் பார்த்தேன். அந்த லேடி கோயம்புத்தூர் பேஸு. அவங்க அண்ணனும் அண்ணியும் ஸ்கூலில் விடுறதுக்காக ஒரு அவங்க குழந்தைய விடுறதுக்காக போயிருக்காங்க. அப்போது டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை அவங்க காசு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுமே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா, ₹1 தாங்க, நான் உன் தலையில் கை வச்சு ப்ளெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி தந்திருக்காங்க எடுத்து. அதுக்கு அங்கே தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்டே ட்விஸ்ட்டே. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபியூ செகண்ட்ஸ் அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவரே வாலண்டியராக பர்ஸ் அந்த லேடி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அதுலேருந்து ₹6000 எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அவங்க பார்க் பண்ணி வச்சுருக்க அந்த லேடியோட வண்டியை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஒரு ரியலைஸ் ஆயிடுச்சு, ஓ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய். ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் கேட்குறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா தயவுசெய்து நம்ம கொஞ்சம் 2 தடவை யோசித்து பண்ணணும். இப்போல்லாம் ஹெல்ப் பண்ணுறது கூட பயமாக இருக்குது, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனால் இது லிட்ரலாக எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அங்கிளுக்கு நடந்துச்சு. இது உண்மை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ்ஸு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போயிருக்காரு. இது ஆவடி பஸ் ஸ்டாண்டில் நடந்த விஷயம், உண்மையான விஷயம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு, நின்றுருக்காரு. அப்போ யாரோ ஒரு பர்சன் வந்திருக்காங்க. அவர்கிட்ட என்ன கேட்டார்னா, அவருக்கு ஒன்றுமே தெரியல. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் இவராக வாலண்டியராக இந்த செயினு, பிரேஸ்லெட்டு, மோதிரத்தெல்லாம் கழட்டி கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் எப்போ அவர் ரியலைஸ் பண்ணாருன்னு தெரியல. நம்ம என்னடா இது எல்லாமே கழட்டி கொடுத்துருக்கோமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அவர் இத்தனைக்கும் எக்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண பர்சன் ஆப்வியஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஏதோ மெஸ்மரிசம் பண்ணுறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நைட்